ஒரு ஹியூமன பயம் எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம கோவிட் டைம்ல பார்த்தோம். கோவிட் அப்படிங்கிற ஒரு பேண்டமிக் நடக்கும்போது, அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்? அது என்ன? அப்படின்னு எந்த புரிதலும் இல்லாம, உயிர் இழப்புகள் அதிகமா இருந்தத பார்த்த உடனே, எல்லா மனிதனுக்குள்ளயும் ஏற்பட்ட ஒரு விஷயம் பயம். அந்த பயத்த இன்னைக்கு வரையும் சரி பண்ண முடியாம நெறைய பேர் தவிச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. இப்போ இந்த மாதிரியான சில பேண்டமிக் சிச்சுவேஷன்ஸ் வராம இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. ஒருவேளை இப்ப ரீஜனல் வாரே நடந்துட்டு இருக்கு. இந்த வார் எப்படி வேணாலும் மாறலாம். எதுவும் நடக்காமலும் போகலாம். இந்த மாரி சூழ்நிலையில நம்ம மனத ரொம்ப தைரியமாவும், தெளிவாவும் வச்சுக்கொள்றது ரொம்ப நல்லது. ஸோ, சோஷியல் மீடியால ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு பயத்த குடுக்குது, பதட்டத்த குடுக்குது அப்டின்னா, அத நீங்க பார்க்கறத தவிர்த்துக்கிறது நல்லது. நியூஸ் கேட்கலாங்க. நியூஸ் ஒரு நாளைக்கு 1 வாட்டி, 2 வாட்டி அப்டேஷனுக்காக தெரிஞ்சுக்கலாம். நாள் பூரா ரீல்ஸ்ல அதையே தொடர்ச்சியா நீங்க பார்க்கும்போதும், கேட்கும்போதும் ஆப்வியஸா உங்களுக்குள்ள பதட்டம் தானா டெவலப் ஆகும். இத நீங்க அவாய்ட் பண்றதுக்கு நீங்க பார்க்கக்கூடிய ரீல்ஸ் ரொம்ப அவசியம். என்டர்டெயின்மென்ட்க்காக பாருங்க. அதையே ஹேபிட்டா வச்சுக்காதீங்க.